மதுரை மஞ்சேலா நகரில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மதுரை மஞ்சேலா நகரில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள். வணக்கம். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய பொதுக்கூட்டமானது மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காகத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக இன்று மதுரை விமான நிலையம் வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றனர். அதோடு மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் அவருடன் சேர்ந்து முக்கிய நிர்வாகிகளும் வரவேற்பு கொடுத்தனர். வரவேற்ற பின்னதாக மதுரை விமான நிலைய வளாகத்திலேயே 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகள், அதாவது முடிவுற்ற பணிகளுக்கும் மேலும் பல்வேறு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார். தரிசனத்தை முடித்துவிட்டு பின்பாக அவர் சாலை மார்க்கமாக மதுரை மண்டலே நகரில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய பொதுக்கூட்ட மேடையில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார். மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டமானது பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இங்கு இந்த கூட்டத்திற்காக 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே இங்கு இந்த மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் அமைப்பதற்காக பல்வேறு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில அந்த கூட்டணி கட்சியினரான அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுகவை சேர்ந்த டிடிவி தினகரன், பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், தமாகவை சேர்ந்த ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், டான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களும் அவர் 2 நாட்களாக சோதனையில் ஈடுபட்டாலும் இன்று கடுமையான சோதனைக்கு பின்பே தொண்டர்களே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்டத்திற்கு மதுரை மட்டுமல்லாது பல்வேறு பகுதியில் 58 தொகுதிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் சாரசாரையாக வந்தார்கள். அவர்களுக்கு பல்வேறு கட்டமாக சோதனைகள் செய்து, அதாவது தண்ணீர் பாட்டில் மற்றும் பீடி சிகரெட்டு, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை அவர்களுக்கு சோதனை செய்த பின்பாக கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது பொதுக்கூட்ட மேடையில அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் பேசி வருகிறார்கள். பொதுக்கூட்டத்தில் சுமார் 1,80,000 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த சேர்கள் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களும் இந்த பொதுக்கூட்ட மேடையில் அவர் பேச இருக்கிறார். இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சாரசாரையாக வந்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக மதுரையில போக்குவரத்து மாற்றம் என்பது இது மிக பிரதான சாலை என்பதால மாற்றுப்பாதையில், அதாவது மதுரையில் கப்பலூர் டோல்கேட்டில் இருந்து பாதைகள் மாற்றப்பட்டு இது முக்கியமான விமான நிலையம் வரக்கூடிய பாதை என்பதால் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் இந்த பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரையில முக்கிய விஷயங்களும் வெளிவரும் என தொண்டர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். எப்படியும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியானது வென்றே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த கூட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் அவர்களும் அதுக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இன்னும் சாரசாரையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தருவது என்பது மிக முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.